ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 4 விதுரர் மைத்ரேயரை தேடிச் செல்லுதல். பதங்கள் 23, 24. 23ஆம் பதம். ஸ்ரீ சுக உவாச்ச இதி உத்தவாத் உபாஹர்ணய சுஹ்ருதாம் துசகம் வதம் ஞானே நாசமயத் சக்தா சோகம் உட்பதிதம் புதக. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், தமது நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் அழிவை பற்றி கேள்விப்பட்டதும் விவேகியான விதுரர் தமது உன்னத அறிவின் வலிமையினால் தம் சோகத்தை போக்கிக் கொண்டார். பொருளுரை. குருக்ஷேத்திர யுத்தத்தின் பயனாக விதுரரின் நண்பர்களும் உறவினர்களும் அழிந்தனர் என்றும் யதுவம்சம் அழிந்ததென்றும் பகவான் மறைந்தார் என்றும் விதுரரிடம் அறிவிக்கப்பட்டது. இவனை அனைத்தும் ஒன்று சேர்ந்து தற்காலிகமாக அவரை சோகத்தில் ஆழ்த்தின. ஆனால் அவர் உன்னத ஞானத்தில் மிகவும் முன்னேறி இருந்ததால் விவேகத்தினால் தம்மை சமாதானப்படுத்தி கொண்டார். பகவத்கீதை குறிப்பிடுவது போர் தேக உறவு முறைகளுடனான நமது நீண்ட சகவாசத்தின் காரணத்தால் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் மரணத்தால் சோகம் ஏற்படுவதில் சிறிதும் ஆச்சரியமில்லை. ஆனால் இத்தகைய சோகத்தை உயர்ந்த உன்னத அறிவை கொண்டு அடக்கும் கலையை ஒருவர் கற்றறிய வேண்டும். உத்தவருக்கும் விதுரருக்கும் இடையிலான கிருஷ்ணரை பற்றிய உரையாடல் சூரியன் மறையும் வேளையில் துவங்கியது. உத்தவரின் சகவாசத்தினால் விதுரர் இப்போது இன்னும் அறிவு முதிர்ச்சி பெற்றவரானார். 24ஆம் பதம். சதம் மகாபாகவதம் பிரஜந்தம் கௌரவர்ஷப விஸ்ரம்பாத் அப்பேதத்தேதம் முக்கியம் கிருஷ்ண பரிகிரகே. மொழிபெயர்ப்பு. பகவத் பக்தர்களுக்கிடையில் முக்கியமானவரும் மிகவும் அந்தரங்கமானவருமான உத்தவர் புறப்பட்டு செல்லும் பொழுது விதுரர் அன்புடனும் வினயத்துடனும் அவரிடம் கேள்விகள் கேட்டார். பொருளுரை. விதுரர் உத்தவரை விட வயது முதிர்ந்தவராவார். குடும்ப உறவின்படி உத்தவர் கிருஷ்ணரின் சமகாலத்தில் சகோதரராவார். அதே சமயம் விதுரர் கிருஷ்ணரின் தந்தையான வசுதேவருக்கு இணையான வயதுடையவராக இருந்தார். உத்தவர் வயதில் இளையவராக இருந்த போதிலும் பகவானின் பக்தி தொண்டில் மிகவும் முன்னேறியவராக இருந்தார். எனவேதான் இங்கு அவர் பகவானின் பக்தர்களிலேயே தலைமையானவர் என்று விளக்கப்படுகிறார். விதுரர் இதில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்ததால் உத்தவரை உயர்ந்தவராக மதித்து அவருடன் உரையாடினார். இரு பக்தர்களுக்கிடையிலான விவகாரங்கள் இப்படித்தான் அன்பும் மரியாதையும் கொண்டவையாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா.